உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்க ஒரு ஒரு தமிழ் உள்ளத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என் பேர் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் how to do gratitude meditation. ஜெயமாறன் அப்படின்றவர் இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாரு. கிராட்டிடியூட் மெடிடேஷன் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், பட் அந்த வீடியோவை நீங்க தமிழ்ல பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவருக்கான அண்ட் அந்த டாபிக் விரும்புற உங்களுக்காகவும் சேர்த்து இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றேன். கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படின்றது சயின்டிபிக்கலி ப்ரூவன் கான்செப்ட். இது வந்து அறிவியலாளர்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால ஒரு 2 யூனிட்ஸை வச்சு அவங்க ரிசர்ச் பண்றாங்க. ஒரு டெஸ்ட் குரூப்க்கு வந்து எந்த ஆக்டிவிட்டியும் கொடுக்கல. இன்னொரு டெஸ்ட் குரூப் என்னன்னா, அதாவது செட் ஆஃப் பீப்புள், இங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, இங்க ஒரு 10 பேர், 2 டெஸ்ட் குரூப் இருக்காங்கன்னா, ஒரு செட் ஆஃப் டெஸ்ட் குரூப் வந்து அவங்க ரெகுலரா அவங்களோட டே டு டே லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு டெஸ்ட் குரூப் பின்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது டெய்லி அவங்க காலையில எழுந்ததும் அவங்க பிளஸ்டா ஃபீல் பண்ற, அவங்க தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ற ஒரு 5 விஷயங்களை அவங்க கிராட்டிடியூட் ஜேர்னல்ல எழுதி வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் 30 நாளுக்கு கண்டினியூஸா பண்ணணும். 30 நாள் முடிவுல இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவோட சயின்டிஸ்ட், அந்த ரிசர்ச் குரூப்போட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வச்சு அவங்கள வந்து மதிப்பீடு செய்யறாங்க. ஒரு 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டெஸ்டோட முடிவுல, அந்த ரிசர்ச் ஸ்டடியோட முடிவுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, குரூப் ஏ இருக்காங்க இல்லையா, அதாவது எந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன்ல ஈடுபடாதவங்க, குரூப் பி வந்து அவங்க கிராட்டிடியூட் மெடிடேஷன்ல ஈடுபட்டவங்க. அதாவது அந்த ஒரு நாளுமே, அந்த 30 நாளுக்கு அவங்க எதெல்லாம் ரொம்ப பிளஸடா ஃபீல் பண்றாங்களோ, எதுக்கெல்லாம் நன்றி அறிதலோட இருக்காங்களோ, அவங்களோட ஹாப்பினஸ் விகிதம் பாத்தீங்கன்னா, அவங்களோட சந்தோஷம், அவங்களோட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல மகிழ்ச்சியோட விகிதம் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டிபிக்கல் லா ஆஃப் அட்ராக்ஷனால ஃபேமஸான கான்செப்ட் கிடையாது. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா ஸ்டடியை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இது சயின்டிஸ்டாலையும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு டாபிக். ஸோ கிராட்டிடியூட் மெடிடேஷன்னா என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டேன், அது ஒரு சயின்டிபிக்கலி ப்ரூவன் கான்செப்ட் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ கிராட்டிடியூட் மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள போகலாம். கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல உட்காரணும், கண்ணு மூடணும், கையை எப்படி வச்சுக்கணும், இந்த தேவைகள்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா, கிராட்டிடியூட் ஜேர்னல், அதாவது ஒரு சின்ன டைரியா இருக்கலாம், ஒரு நோட் புக்கா இருக்கலாம். உங்களுக்கு உங்களோட ஒரு பிரைவேட்டா டைரி எப்படி பொத்தி பொத்தி பாதுகாப்பீங்க, இன்னொருத்தவங்க கண்ணில் வந்து படாம வச்சுப்பீங்கல்ல, அந்த மாதிரிதான் உங்க கிராட்டிடியூட் ஜேர்னலையும் ஒரு இண்டிவிஜுவல் டைரியா, மற்றவங்களோட கிறுக்கல்கள் வேற எதுவுமே இல்லாம உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில டெய்லி நீங்க வந்து அந்த உங்களோட நன்றியார்ந்த விஷயங்களை எழுதுறதுக்கு மட்டுமே அந்த டைரியை யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலை நீங்க ரெடி பண்ணிக்கணும். அது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேஸ், அதாவது நீங்க தூங்குற இடத்துலயே வந்து உங்க எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல் எனர்ஜியா இருக்கும், லேசினஸா இருக்கும். அந்த எனர்ஜி இல்லாம கொஞ்சம் நீங்க எங்க வைப்ரண்டா ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்த உங்களோட கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ற இடமா நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த இடத்துல தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதர் எந்திரிச்ச உடனேவே, இல்ல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு கொஞ்சம் அப்புறமா, இல்லைன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. கிராட்டிடியூட் எந்த ஒரு மெடிடேஷன், எந்த ஒரு ப்ராக்டிஸுமே வந்து நீங்க அந்த டயத்துக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவா பண்ணும்போது நீங்க லேசியா ஃபீல் பண்ணாலும் அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறி உங்களோட மைண்டே வந்து ஓகே, இது வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு எந்திரிச்சாச்சு, இப்போ வந்து கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ற டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே உங்க மைண்ட் எடுத்து கொடுக்கும். இது எப்படி நம்ம எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி குளிக்கணும், பல் தேய்க்கணும் அப்படின்றது நம்மளோட ஹேபிட்லயே கலந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி தான் உங்களோட கிராட்டிடியூட் மெடிடேஷனையும் நீங்க வந்து ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் உங்களுக்கு வேணும், அதுக்கான பிளேஸ் உங்களுக்கு வேணும். எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலை எழுத போறீங்க அப்படின்ற ஒரு பிளேஸை நீங்க வந்து கரெக்டா பண்ணி வச்சுக்கணும். உங்க வீட்டுல இல்ல உங்க ஆஃபீஸ்ல எங்க நீங்க வந்து அந்த ப்ராக்டிஸ பண்ண விரும்புறீங்களோ அங்க. அண்ட் தென் அந்த இடத்துக்கான டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். காலையில 6 மணியா இல்ல காலையில 10 மணியா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து நீங்க வரையறுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே, இந்த தேவைகள்லாம் நிறைவேறிடுச்சு, நீங்க அந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்க போறீங்க அப்படின்றதுக்கு முக்கியமான உங்களோட மைண்ட் செட் தான் இல்லையா. ஸோ உங்க மைண்ட் செட் எந்த அளவுக்கு அமைதியாகவும் ஆஸ்வாசப்படுத்தியும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட கிராட்டிடியூட் மெடிடேஷனோட பவரும் அதிகமா இருக்கும். நீங்க வந்து ஆழ்நிலை தியானம் பண்ற மாதிரி தான் கிராட்டிடியூட் மெடிடேஷனும். ஸோ எந்த அளவுக்கு பிரீத் மேல ஃபோக்கஸ் பண்ணி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட சுவாசத்துல நிறைய உங்களோட ஃபோக்கஸை நிலைநிறுத்தி உங்களோட மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் உங்களோட மனசை ஒரு அமைதியான சூழலுக்குள்ளேயும் நீங்க கொண்டு வர்றது ரொம்பவே முக்கியமான விஷயம்.
நீங்க அந்த மனநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நீங்க ஆஸ்வாசமான ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த கிராட்டிடியூட் ஜர்னலை ஓபன் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறீங்க. என்னென்ன எழுதணும் கிராட்டிடியூட் மெடிடேஷன்ல அப்படின்றது, நீங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்த நிமிஷம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க, இந்த விஷயம் எனக்கு கிடைச்சதாலதான் என்னோட லைஃப் இவ்வளோ அமைதியா இருக்கு, ஆனந்தமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் எழுதுங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஓகே எனக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல வந்து விழுந்திருக்கு, அதுக்காக தான் நான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு ஒரு லாட்டரி விழுந்திருக்கு, இல்ல எனக்கு ஒரு பெரிய ஈவெண்ட், எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஈவெண்ட்டை தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த நிமிஷம் எனக்கு மூச்சு உள்ளவும் வெளியவும் போயிட்டு இருக்கு, இந்த நிமிஷம் நான் உயிரோட இருக்கேன், இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த நிமிஷம் நான் வந்து எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிருக்கு, இந்த நாள் முழுதும் எனக்கு வந்து கண்டிப்பா அந்த சாப்பாடு கிடைக்க போகுது, அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் ஒரு ரொம்ப இது என்னடா சப்ப மேட்டர் அப்படின்னு நினைக்கிறோம்ல, ஒரு கன்சிடரே பண்ண மாட்டோம் அந்த விஷயத்த. அந்த விஷயங்களுக்கெல்லாமும் நீங்க ஹாப்பினஸ ஒரு தேங்க்ஃபுல்னஸ வெளிப்படுத்தும் போதுதான் அந்த கிராட்டிடியூட் மெடிடேஷனோட பவர் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்குது. ஸோ பெரிய ஈவெண்ட்டை தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், உங்க குழந்தை வந்து உங்களை அம்மான்னு கூப்பிட்ட முதல் தருணமா இருக்கிறதுல இருந்து, உங்க குழந்தை வந்து உங்களை பார்த்து அந்த நிமிஷம் சிரிக்கிறதுல இருந்து, இல்ல உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனை நீங்க எதிர்கொள்ள போற தருணத்துல இருந்து, ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கே, என்னால வந்து எக்ஸாம் எழுதி நான் 100 மார்க் தான் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமோ இல்ல ஒரு பிளஸ்டாவோ ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு பேருக்கு எஜுகேஷனே கிடைக்காம இருக்கு இல்லையா? இந்த நிமிஷம் உங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அந்த எக்ஸாமினேஷன் அளவுக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா நடந்திருக்கணும். உங்க அப்பா அம்மா உங்களை அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கணும், நீங்க அந்த குடும்பத்துல பிறந்திருக்கணும், ஒரு எஜுகேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறந்திருக்கணும், உங்களுக்கு கை கால் நல்லா வேலை செய்யணும், மைண்ட் நல்லா இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் கோரிலேட் ஆயிதான் நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் அப்பியர் பண்ற அளவுக்கே நீங்க போறீங்க இல்லையா? சோ ஓகே நான் ஒரு எக்ஸாம் போறேன் அப்படின்றதுக்கும் உங்க எக்ஸாமினேஷன் நீங்க போறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பெர்ஃபெக்ட்டா செயல்படணும் அப்படின்ட்டு பின்னாடி நடக்கிற விஷயங்களையும் நீங்க வந்து தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணும்போது உங்களோட கிராட்டிடியூட் மெடிடேஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. அண்ட் தென் சாப்பாடு, நம்ம வந்து பேரண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்பவுமே சாப்பாட்டுக்கு கடமைப்பட்டிருக்கணும், நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது ப்ரே பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு நிறைய வீட்டுல ட்ரெயின் பண்ணுவாங்க குழந்தைங்களை. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம தட்டுல வர்ற ஒரு ஒரு பருக்கு அரிசியில இருந்து ஒரு சாம்பார்ல இருந்து நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோமோ அந்த வேலைக்கு அதுக்கான பின்னாடி வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே வேலை பார்த்திருக்கு, ஒரு வேர்ல்டு எக்கனாமியே வந்து நீங்க சாப்பிடுற தட்டுல அடங்கி இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கும்போது உங்களோட ஹாப்பினஸோட சதவிகிதம் வந்து உங்களோட சந்தோஷத்தோட சதவிகிதம் இன்னும் அதிகமாகுது உங்களோட லைஃப்ல. எப்படி இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷனை எழுதுறது, எப்படி நான் எழுதுவேன், நான் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதணுமா, பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணுமா, பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் இருக்கும். எப்பவுமே வந்து உங்க கோல்ஸ் எழுதும் போதும் கிராட்டிடியூட் மெடிடேஷன் எழுதும் போதும் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸே மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இருக்கு, ஐ எம் ஃபீலிங் தேங்க்ஃபுல் ஃபார் மை ஃபுட் அப்படின்னு எழுதுறீங்க, அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இங்கிலீஷை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நான் தமிழ்ல தான் எழுத போறேன்னா நான் என்னுடைய இந்த நேர உணவுக்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன க்ளோஸ் டு ஹார்ட்டா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ. ஐ நோ நான் சொன்னதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷன் அது கிடையாது, பட் எக்ஸாக்டா என்ன அந்த மீனிங் கொடுக்குதோ அந்த விஷயங்களை நீங்க எழுத ஆரம்பிங்க. பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நான் கோல் வீடியோ ஒண்ணு பண்ணேன், அதுல வந்து நான் எப்படி பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறது அப்படின்றத பத்தி கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நீங்க தமிழ்லயே போகும்போது இன்னுமே நல்ல இமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட தாய்மொழியில நம்ம எழுதும் போது நீங்க எந்த மொழியில சிந்திக்க உங்களை ட்ரெயின் பண்ணிருக்கீங்களோ அந்த மொழியில நீங்க எழுதும் போது உங்களோட நீங்க ஃபீல் பண்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நீங்க அந்த வேர்ட்ஸ்க்கு கொடுக்குற பவர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தமிழ்லயே எழுதுங்க. தமிழ்ல நிகழ்காலத்துல இப்ப நடக்கிற மாதிரி இப்ப நீங்க வந்து நன்றி எறிதலோட அந்த ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க, நான் இந்த விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த விஷயம் என்னோட வாழ்க்கையில நான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட வேர்ட்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுங்க. ஸோ கிராட்டிடியூட் மெடிடேஷன்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 விஷயத்துல இருந்து ஒரு 20 விஷயம் வரைக்கும் டெய்லி எழுதி பழகுங்க. ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் எழுதும் போது நீங்க நிறைய மாறுதல்கள் உங்களுக்குள்ளவே கொண்டு வரீங்க. உங்களோட ஒரு லெசர் மென்டாலிட்டி எப்பவுமே கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும்ல, நம்ம நிறைய டிவி பாக்குறோம், நிறைய இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்றோம், நிறைய யூடியூப் கண்டென்ட் ப்ரௌஸ் பண்றோம். ஸோ நம்ம ஒரு கன்சியூமரா மாறிட்டோம்.
நம்ம ஒரு ப்ரொடியூசராகவே இல்லை நம்மளோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும். எல்லா விஷயங்களையும் நம்ம மனசுக்குள்ள போட்டு திணிக்கிறதுக்கு தான் இந்த மீடியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் விலக்கி வச்சுட்டு நீங்க இந்த நிமிஷம் இந்த கடவுளோடவும் இந்த யூனிவர்ஸோடவும் நீங்க என்ன விஷயங்கள்லாம் விரும்புறீங்களோ அதுக்கு நன்றி செலுத்துற ஒரு மொமெண்டா வந்து இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷனை கன்சிடர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 5 விஷயம், மினிமம் ஒரு 5 விஷயமாவது எழுதுங்க. மேக்ஸிமம் ஒரு 20-25 விஷயங்களை வந்து நீங்க எழுதுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது, எந்த அளவுக்கு கிராட்டிடியூட் மெடிடேஷனை நீங்க ப்ரொலாங் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அதை வந்து அதிகப்படுத்திக்கிறீங்களோ நேரத்தை, அந்த அளவுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். எனக்கு வந்து இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படின்றது டெய்லி ப்ராக்டிஸ். நான் மினிமம் வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த கிராட்டிடியூட் மெடிடேஷன்ல ஈடுபட்டு இருக்கேன். இதனால என்னோட ஓவரால் ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் என்னடா இது நம்ம லைஃப்ல இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடக்க மாட்டேது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா ஓகே, நான் இந்த சாப்பாடு இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லும் போது அவங்களோட ஒர்க்கையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். நான் சாப்பிடுற சாப்பாடு ஓகே, சாப்பாடு வந்தது சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லாம அதை நான் அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து அனுபவிச்சு சாப்பிடும்போது என்னோட உடம்புல அது நல்லாவே ஒட்டும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் அந்த ஒரு ஹாப்பினஸும் எனக்கு இருக்கு. அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு எதோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் மெடிடேஷன் ப்ராக்டிஷனர் தான். நான் மெடிடேஷன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் கிராட்டிடியூட் மெடிடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க விஷயங்களை வந்து ஆனந்தமா அதை மனதார வாழ்த்துறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் சீக்கிரமே கை கூடுறதுக்கு கிராட்டிடியூட் மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கிராட்டிடியூட் மெடிடேஷன் டிப். இந்த டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் கிராட்டிடியூட் மெடிடேஷன்னா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத கத்துக்கட்டும். இது மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் மைண்ட் செட் ரிலேட்டட், உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த நோட்டிபிகேஷன் பெல் ஹிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ரெகுலரா வந்து சேரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுவீங்க.